Hey guys, welcome back to my channel. போன வீடியோ நம்ம இது எப்படி செட்டப் பண்ணுறது, இந்த பேஜ் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன், அதை கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது நெக்ஸ்ட்டு டாலர்ஸில் கொடுத்துருக்கோம். அது நம்ம ஒரு காசாக எப்படி மாற்றுறது, ருப்பீஸில் எப்படி மாற்றுறது, ப்ளஸ் இதில் ஒரு 2-3 ப்ராடக்ட் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் ஆகுதா செக் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு ஸோ இங்கே ஆட் பண்ணுற பொருள் இங்கே ஃப்ரண்ட் எண்டில் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ நம்ம லிட்ரலி இங்கே ஆட் பண்ணுற பொருள் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகேவா, ஹோம் பேஜில் லேண்ட் ஆகணும். ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கரன்சியை நம்ம ஒரு கரன்சியாக மாற்றிக்கலாம். செட்டிங்ஸ் போங்க, கரன்சிஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு கரன்சி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் கரன்சி கொடுத்துட்டு கரன்சி கோடு INR அப்படின்னு கொடுத்துட்டு நேம் ருப்பீஸ்னு கொடுத்துட்டு சிம்பிள் ருப்பீஸ் சிம்பிள்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே சிம்பிள் வந்திருக்கும் பாருங்கள். இந்த சிம்பிளை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுடணும். இங்கே ருப்பேன்னு போடுறேன் நான். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் சேவ் பண்ணதுனால உங்களுக்கு ஆல்ரெடி டேக்குன்னு வருது. அதே தான். இப்போ ஆல்ரெடி நான் போட்டுவிட்டேன். இதுமாரி உங்களுக்கு கிளிக் பண்ணால் சேவ் ஆகிடும். இதுமாரி வந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறமேட்டுக்கா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பி அகெயின் செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சேனல்ஸ்னு இருக்கும். சேனல்குள்ளே போங்க. இதை டிஃபால்ட்னு போட்டிருக்கோம். எடிட் பண்ணுங்கள். இது எடிட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 பொருள் ஆட் பண்ணி பார்க்கலாம். கேட்லாக் போயிட்டு நம்ம பொருளை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட் ப்ராடக்ட்னு கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக இல்லை குரூப் ப்ராடக்டாக நீங்கள் எப்படி போட போகிறீங்கன்னு கேட்கும். நான் சிம்பிள் ப்ராடக்ட் கொடுத்துட்றேன். ஸோ டிஃபால்ட் ஆட்ரிபியூட் ஃபேமிலி டிஃபால்ட் கொடுங்க. எஸ்கேனா ஸ்டாக் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கடையெல்லாம் ஒரு கோடு வச்சுருப்பாங்க. ஸோ அதான் நம்ம பேசிக்காக எஸ்கே இதை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுமாரி க்ரியேட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் காட்டும். ஸோ ப்ராடக்ட் நேம் அமேசான்லேருந்து எடுப்போம். ப்ராடக்ட் நம்ம சும்மா போட்டு பார்ப்போம். நேம் காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோரில் ப்ராடக்ட் நேம், இந்த நேம், அப்புறம் யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுவே நியூன்னு கொடுங்க, கேட்டக் ஃபீச்சர்னு கொடுங்க, விசிபிள்னு கொடுங்க, ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கம்பல்சரியாக போட்டிருக்கணும். நம்ம டிஸ்கிரிப்ஷனும் இங்கேருந்து எடுத்துடலாம். இங்கேருந்து எடுத்து போட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டா டேக்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ப்ரைஸ் நம்ம சும்மா போடுவோம். எவ்வளோ போட்டிருக்காங்க ப்ரைஸு? 4000 போட்டிருக்காங்களா? 4000 போடுவோம். ஓகே, 4000. ஷிப்பிங் வெயிட் கம்பல்சரி நினைக்கிறதுல. வெயிட் எவ்வளோ இருக்கும்? 1 kg 1 போடுவோம். ஓகே, இமேஜ் பேட் பண்ணலாம். என்கிட்ட ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இமேஜ் இருக்குது. ஸோ பண்ணிவிட்டு அவ்வளோதான், சேவ் பண்ணுங்கள். இப்போ இது ஃப்ரண்ட் எண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா, நம்ம செக் பண்ணுவோம். எங்கே இருக்குது? எதை வரும் காய்ஸ்? ஆக்சுவலாக வந்திருக்கு. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி டிஸ்கிரிப்ஷன் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு காமிக்குது. ஏன் அவுட் ஆஃப் ஸ்டாக் காமிக்கிறோம்? ஸ்டாக்கே போடலை. ஸோ நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணணும். ஸோ நம்ம போட்ட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு, ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. ஒன்றும் பிராண்ட் வேல்யூலாம் நம்ம போடவே இல்லை. ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆட் டு கார்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா பேசிக்காக அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம்க்கா. திருப்பியும் எடிட் மோட் கொடுங்க. கீழே வந்தீங்கன்னா இன்வென்ட்ரிஸில் 10 போட்டுட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். எஸ், இன் ஸ்டாக். ஓகேவா, ஸ்டாக் வந்திருக்கு. இப்போ நம்ம ஆட் டு கார்ட் கொடுக்கலாம். கொடுத்தா ஆட் ஆகும்.
இப்போ வந்து ஐட்டம் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து பே மோடு பண்ணி கெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அப்புறமேட்டுக்கா நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.